இமயத்தில் ஒரு திராவிட சிரகம் என இமயத்தில் ஒரு திராவிட சிகரம் என இன்றைக்கு இந்தியா கூட்டணியை அமைத்து உலகமே உற்று நோக்கும் வகையில் தமிழகத்தை இந்தியாவில் முன்னேற்ற மாநிலமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உயிரணிய தலைவர் கழகத் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய போர்ப்படை தளபதிகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவருக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்குரிய தம்பி திரு தயாநிதி மாறன் எம்பி அவர்களுக்கும், மேயர், துணை மேயர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். முன்பாக அமர்ந்திருக்கின்ற இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று உணர்வு பூர்வமாக 40ஐயும் வென்று நம்முடைய தலைவர் கரங்களிலே கொண்டு வந்து தர காத்திருக்கின்ற உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். ஒருபுறம் அரசியல் நெருக்கடி, மறுபுறம் நிதி நெருக்கடி, மறுபுறம் சித்தாந்த நெருக்கடி, இந்த மூன்றையும் தாண்டி அன்றைக்கு எம்என் ராய் எப்படி ஒரு நாசிகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்தாரோ அப்படி வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியை அமைத்து இந்தியாவை காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர். இந்த ரோடு மகாத்மா காந்தி அவருடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கின்ற சாலை, நாம் எடுத்த ஒரு பிடி உப்பு உப்புக்காக அல்ல உரிமைக்காக என்று அன்றைக்கு அவர் எடுத்த அந்த குரலை, தமிழர் தம் உரிமையை, இந்தியாவை காக்க அவர் எடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இரண்டாவது முறையாக எனக்கு தென் சென்னையிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பை நல்கி இருக்கின்றார். அவருக்கு நன்றியுடன் தென் சென்னை தொகுதி அன்பான வாக்காளருக்கு இந்த தொகுதியிலே உங்களுடைய ஒருத்தியாக, உங்களுடைய அக்காவாக மீண்டும் பயணித்து உங்கள் குரலாக ஒலிக்க நாடாளுமன்றத்திலே உங்கள் அன்பான ஆதரவை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியளிக்க அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.